Hi friends, welcome to Pebbles. நான் செய்ய போகிறது ரவை இனிப்பு பணியாரம். இது வந்து ரொம்ப சுலபமாக பண்ணலாம். திருவாதிரை வரப்போகுது. பாயாசத்துக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பணியாரம் ஸ்வீட் வெரைட்டிஸ் பண்ணலாம். இப்போ வந்து என்னென்ன தேவையான பொருளுங்கிறத பார்த்துடலாம். தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். 1 கப் மைதா, 1 கப் ரவை, 1 கப் சுகர். அது மைதா மட்டும் நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஜாஸ்தி போட்டுக்கலாம். இது வந்து அளவு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு கப்பில் ஒரே மாதிரி இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். தேங்காய் வந்து 1 கப் எடுத்துக்கலாம். அதாவது சின்ன கப் இருந்தாவே போதும். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 4 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். இதை மூணையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். மைதா, ஏலக்காய், தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான். இங்கே தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் போட்டால் டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுனால தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். ரவை வந்து நான் 10 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுருக்கிறேன். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ரொம்ப நேரம் இனிப்பு பணியாரம் செய்கிறதுக்கு ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. ஜாஸ்தி விட்டுனா ஆல்ரெடி வந்து சுகர்லேயே வந்து தண்ணி விடும். அதனால் கொஞ்சமாக நம்ம விட்டுக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் விடுறேன். இப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போது அப்படியே தண்ணி விட ஆரம்பிக்கும். இன்னும் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். இதுக்கு மேலே நீங்கள் தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து தேவைன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வேண்டியதில்லை. பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நம்ம எதுவுமே ஆட் பண்ணல. அதிகமாக சுகர்லேயே தண்ணி விட்டுருக்கு. இந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். ரவை வந்து நம்ம ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாக மைதா சுகரோடு நம்ம ஊற வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 10 மினிட்ஸ் ஊறினாவே நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து கடாய் வச்சுட்டோம். கடாய் நல்லா காஞ்சிட்ருக்கு. கடாய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ ஊற்றி பார்க்கலாம். இது வந்து ஒன்றா தான் நம்ம பொரிச்சு எடுக்க முடியும். வெந்த உடனே நல்லா உப்பி வரும். ரவா பணியாரத்துக்கு நம்ம ஒன்றா ஊற்றி எடுத்தால் தான் கரெக்டாக வரும். நம்ம ஒட்டுக்காக வந்து நம்ம ஊற்றினோன்னா என்ன ஆகும்னா எல்லாமே ஒட்டிக்கும். அதனால தனித்தனியாக நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போது நல்லா உப்பி வருது. நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது நல்லா எண்ணெய் வடிச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துக்கலாம். ரவை இனிப்பு பணியாரம் ரெடி. ரவை இனிப்பு பணியாரம் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.